கந்தசாமிக்கு வாடா. நம்ம ஸ்டார்டிங்ல கந்தசாமி தாங்க கூப்பிடணும். அப்பதாங்க ஒர்க் அவுட் ஆகுது. இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வா இங்க. வாடா, நீ குளிச்சுட்டு ஜம்முன்னு இருக்க. என்ன காரணம்? ஆ? சொல்லு. இந்த குச்சி பக்கத்துல தான் வச்சிருக்க. சொல்லி நான் அடி பிச்சு போடுவேன். என்ன நக்கி கிளம்பிட்டீங்க ஜம்முன்னு? ஆ? ரேஷன் கடைக்கு போறீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்டா. போஸ்ட் ஆஃபீஸ்ல வருமாமா அது. அங்க போய் பாரு போ. போஸ்ட் ஆஃபீஸா உன் அக்கௌண்ட்டுக்கு வருமா? எப்படி போய் வாங்குறதோ வரல. யார் ராமாத்தா கூட்டி போறியா நீ? ஏண்டா? ஏன்டா எடுத்ததே என்ன டென்ஷன் பண்ணி விடுற? ராமாத்தால கூட்டிட்டு போற? இங்க பாரு, சொல்றத கேட்டுக்கோ. உன் சுப்பத்தால கூட்டிட்டு போ. சுப்பத்தா தான் உன் பொண்டாட்டி. நீ பாத்தீங்கன்னா மூக்கு மேல வச்சிரு உனக்கு இங்க. எப்ப பார்த்தாலும் இதே டைலாக் தாண்டா வருது. எனக்கு வேற டைலாக் வரலடா. ஆமா, அப்ப நீ அது மாதிரி பண்ற. ஆ? சோளத்தை என்னமோ சொல்லுவாங்களே, உப்புமாவுல கழிக்கிறாங்களா அப்படி இருக்குதா? லூசுக்கு பையன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த 5000 கவர்மெண்ட் போட்டுட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட். அது எல்லாத்துக்கும் லேடிஸ் போட்டுட்டு இருக்குது. எல்லாத்து குடும்பத்துக்கும் போட்டிருக்காங்க. அது ஏதோ காரணம் டெக்னிக்கல் இருக்கிற வச்சு போட்டிருக்காங்க. போ நீ அதை போய் வாங்கிட்டு வர வேண்டாம். அந்த காசு வாங்கிட்டு வந்து ஜிங்கா 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 2 நாள் குடிச்சிருவா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? காலத்துக்கு நீ பொழைச்சிருவியா? ஒய்யால பிச்சு கூட பிச்சு. நம்ம கருப்பு சிங்கமெல்லாம் எப்படி நடத்திட்டு போச்சு? அதுவெல்லாம் உனக்கு தெரியாதா? பேர் சொல்ல மாட்டான். நம்ம கருப்பு சிங்கம் முதலமைச்சரா இருக்கும்போது எப்படி நடத்தினாங்க? இப்ப எல்லாம் புது புட்டுக்கிட்டே கிடக்குதா? என்னை விட மோசமா கிடக்குது. நான் தான் சுகர் 550 வந்து கிடக்குறேன்டா. உண்மையிலே 500 450 350 வந்துருச்சு இன்னைக்கு. நானும் எவ்வளவோ இது பண்ணி பாக்குறேன், ஆகல. அவ்வளவுதான். நீ 350 வந்தாலும் 450 வந்தானே போனா போயிட்டே இருக்கலாம். நான் போயிட்டு நீ நல்லா நொட்டுவ. எடா, நான் போயிட்டு உனக்கு சந்தோஷமா இருக்குமா? சிரிக்கிற மறுபடி. சிரிக்காதா? டே, அந்த காசு சுப்பாத்தாக்கு உனக்கு தாண்டா வந்து இவ்வளவு ஏன்டா கூட கூட்டிட்டு போற? அடியே ராமத்தா, உனக்கு தான் வந்திருக்கு. உங்க ஆச்சு எடுத்துக்கிட்டு போறீங்களா? ஓ 2 சுப்பத்தான் தானே வரணும்ப்பா. அவதான் கையெழுத்து போடணும். 2 பேருமே போலாமா? ஓ, அவகாசம் எடுக்கிறதுக்கு இந்த கடைக்கு பிளான் பண்ணிட்டீங்க. எதுல போறீங்கடா? ஆ? சைக்கிள் வாங்கி கொடுத்தா அதுல போற. எப்படா வாங்கின சைக்கிள்? அட பொய்யால, எப்படா சைக்கிள் வாங்கின? பர்பிள் கலரா? என் புள்ள தாண்டா எல்லாமே பர்பிள் கலர் வச்சிருக்க. நீயும் அதே மாதிரி அடிச்சு ஆச்சா? காப்பி அடிச்சு வச்சுக்கோ. டீ போட்டுருவேன். எப்ப போறீங்க? என்னடி மல்லிப்பூ வச்சுட்டு நிக்கிற நாத்துக்கு? அட கொய்யாலே, நம்ம ஏழைன்னு நினைச்சிட்டு போட்டு மல்லிப்பூ வச்சு சூடிட்டு போவாங்களா? பக்கம் கட்டினா அழகு மூஞ்சில இருந்து வரணும். நம்ம இயற்கையா வரணும். பூ வச்சுக்க அழகு வந்துடாது. ஒரு குத்துன்னு வச்சுக்க. ஒரு குத்து. நான்ல பூவெல்லாம் வைக்க மாட்டேங்க. நான் இன்னைக்கு இல்லை, எந்த காலத்துக்குமே பூ வச்சேன்னா அந்த பூ வாங்க அழகா இருக்கு. வாங்கிட்டு சாமி குழந்தை போட்டுருங்க. நான் வைக்கவே மாட்டேன். கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா எனக்கு பிடிக்காது, வச்சிருவேன். சாமிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பதில்ல. பூ எங்க அடிச்சாலும் எந்த பூ பார்த்தாலும் வாங்குவேன். ஆனா அடுத்த செகண்ட் அதை யோசிக்கிறது சாமிக்கு தான் போடணும்னு நினைப்பேன். வைக்காலே நீங்க பூ சுப்பத்தாலும் பூ வச்சே இல்லையா? 4 மணி பூ சூடுற. நீ பொழப்பியாடியா? அந்த 5000 அதுக்கு போயிருமா? அப்புறம் இப்ப நீங்க 2 பேரும் மினிக்கிட்டு போறீங்க. அந்த 5000 வாங்குவீங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க, ஒரு படத்துக்கு போயிட்டு வருவீங்க. எத்தனை மணிக்கு வருவ? ஓ, நிறைய வேலை இருக்குங்கிறாரு. அதெல்லாம் போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த காசு அங்கேயே முடிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. போய் சுப்பத்தா, ஏய் சுப்பத்தா, எங்க இருக்குதா? ஆமா. சாணி எடுத்துட்டு இருக்காளா? பொழைக்கிற உள்ளிடாது. போய் ஒரு வெயில போய் சாணி எடுத்துட்டு இருக்குது. காலையில இருந்து இருந்தீங்க. என்ன பண்ண? கோயில் குத்தி விடணும் இருக்கு. காலையில இருந்து சும்மா இருக்க நீ. எங்க போன குட்டி பார்த்து சிரிக்குது. ஒரு மாதிரியா பாக்குது. காலையில இருந்து இது என்ன பண்ணு நீ? அவ போய் சாணி எடுத்துட்டு இருக்கா. 3 இல்லைங்க, 3 குழந்தைகள் இல்லை, எல்லா குழந்தைக்கும் முடிச்சு விடுறா. அப்படி பார்த்தா என்னமோ அது ஒரு நல்ல மனசா இருக்குது. என்ன பண்றது? யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ போனீங்கன்னா கரெக்டா 12 வந்துடணும். 12 மணி 12க்குள்ள டைம் கொடுப்பேன். நீங்க அங்க போய் சிங்காச்சிட்டு போறத பார்த்தாலே தெரியுது. சைக்கிள்ல எப்படிடா உருவத்தாவது குண்டாக்குள்ள குடிக்கிட்டா இருக்கிறா. அதுக்கு இதா இருக்கிறா. நல்லா புஷ்டியான ட்ரம்மு, பெரிய ட்ரம் இருக்கும்போது அப்படி இருக்கிறா. அவள் எப்படிதான் சைக்கிள் கொஞ்சம் சைக்கிள் சக்கர கீழே போயிரும்டா. பார்த்து கூட்டிட்டு போடா. நடந்து போங்கடா. எவ்வளவு நேரம் ஆகும்டா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல நடந்துதான் போயிட்டு நடந்தே வருவோம். நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் நடந்து போனா கௌரவ குறைச்சல் வந்துருமா? ஆடு கொய்யோலே. டேய், கௌரவ குறைச்சல் எப்படி வரு? கௌரவம்னா என்னடா? விலைக்கு வாங்கிக்கிறதா? கௌரவம் அப்படின்னா விலைக்கு வாங்கிக்கிறதா? அப்புறம் என்ன? பேசாம அமைதியா இருக்கிறதா? எதா இருந்தாலும் நார்மலா போயிட்டு போகணும். அது அது சொல்றா அப்படிங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, பழக்கம் 52 பேர் பழக்கம் இருக்கிறாங்கடா. நீ ஏன்டா சொல்றது? உனக்கும் எனக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. இந்த 2 இளநீ குடி கொடுத்துட்டு போ. சுகர் வேற ஏறிச்சாமா. 2 இளநீ குடிச்சிட்டு போனேன்னா அதையாவது குடிச்சிட்டு கம்மி இருந்துக்கிற. இளநீ குடிக்க முடியாதா? இளநீ குடிக்காட்டி போயிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். என்ன வருவியில போயிட்டு சாயந்தரம் அப்ப வச்சுக்கிறோம். குஞ்சா பண்ணி ஏன்னா இவனும் ரெடி ஆகிட்டான். இவனும் அந்த 5000 ரெடி பண்ணிட்டு போறானா? எல்லாரும் 5000 போறாங்க. எனக்கு மட்டும் வரலடா. ஏன் வரலன்னு கேளுங்க. நான் ஆந்திராவில இருக்கிறேன். அந்த கவர்மெண்ட் எப்படி எனக்கு எல்லா அட்ரஸ் குரூப்ல எங்க கிடக்குது. என்னத்தான் குழைச்சு என்ன பண்றோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை நாசமா போய் கிடக்குது. சரி போங்க போங்க. சிலுக்கு ரோஜா வரலா? சிலுக்கு ரோஜா. டேய், இங்க பாண்டிச்சேரியில மாயா இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது ஸ்வீட்டுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம். பாண்டிச்சேரி போக மாட்டியா? அவளே பாண்டிச்சேரி பஸ் எங்க போனாலும் கூவிட்டு போவாங்கடா.
ஆமாடா. சரில கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் சொல்றப்ப போறதில்ல. வேண்டான்னு சொல்றப்ப எதுக்கு போறது? போடா கார்த்திகா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு கார்த்திகா என்ன பண்ணிட்டு இருந்தது இல்ல. வரதே காணோம்டா. லைவ்க்கு மேல ஒண்ணும் வரல. ஆ? ஸ்ரீராம் வீட்டுக்கா? ஸ்ரீராமும் அப்ப லைவ் வர்றாப்படி. ஃபோன் பண்ணாப்படி நெறைய டைம் நான் எடுக்க முடியல. என்னால முடியல. அதே சுகர் 550 போயிருச்சு. நீ எப்படி எடுக்கிறது? கார்த்திகா 550 சுகர் ஏறிடுச்சுடா. என்னடா பண்ணலாம் அதுக்கு? பாவக்காய் பிரியாணி போட்டு தருவில்லையே. கார்த்திகாவுக்கு பாவக்காய் பிரியாணி போட்டு தர சொல்லு. அது தெரியும். பாவக்காய் பிரியாணி போட தெரியும். இப்ப நேத்து ஸ்டோரி பார்த்துட்டு, அம்மா அவங்களுக்கு பச்சை மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு குடுக்குமா அப்படின்னுச்சு. அப்பதான் அவங்களுக்கு சொரணை வரும் அப்படிங்குது. இதானே மான்கட்ட குடும்பமா இருக்குன்னு சொல்லிச்சுடா. நீ உங்களை பச்சை மிளகாய் வச்சு கிள்ளி குத்திரும் அப்புறம். கார்த்திகா சொல்லிக்குது பச்சை மிளகாய் சட்னி இல்ல. வெறும் பச்சை மிளகாய் அரைச்சு அதை தாண்டா கிண்டி குடுக்க போற நீ. ஆ ஒரு பக்கம் மட்டும் வலிக்காது, அது 2 பக்கமும் வலிக்கு. ஒரு குத்துன்னு வச்சு ஒரு குத்து. கார்த்திகா சொல்லிட்டுண்டா. ஆ கார்த்திகா சொல்லிட்டேன். அப்புறம் நீ யாரு? தேவதம்பி. கார்த்திகாவும் தேவதம்பி. அஜித் ரமேஷ்லாம் எங்க போயிட்டாங்க? ஆளே காணோம், வரதே இல்ல. என்னாச்சுன்னே தெரியல. எங்க போயிட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நெறைய பேர் காணாம ஓடிடுறாங்க. நான் என்ன பண்றேன்னே புரியல. பக்கத்து தோட்டத்துல சண்டை வந்துருச்சா? ஆ எப்படா? நைட்டா நேத்து? ஓ அந்த ஆள் தண்ணி போட்டு வந்துட்டான் எனக்கு. எங்கத்த பார்த்தாலும் இந்த தண்ணி ஒண்ணு போட்டு போட்டு நாசமா போறாங்கடா. இந்த கவர்மெண்ட் அந்த தண்ணி போடாம நிறுத்தினா என்ன? எத்தனையோ குடும்பம் வாழும்டா. அந்த தண்ணி குடிக்கிற காசு வச்சு தான் 5000 போடுறாங்க. ஆமாடா அண்ணா. பிள்ளை இல்லைன்னா எப்படி? அந்த தண்ணி தான் போடாம இருக்கிறத போட்டு ஏன் குடும்பத்துல வந்து சண்டை? அத காலையில எங்கடா பேக் புடிச்சிட்டு போனா? என்னடா பண்ண பார்த்தா தண்ணி போட்டு வந்து சண்டை கட்டிட்டானாக்கு. அது எப்ப நடக்கிறது தானே. ஐயோ! நான் அனுபவிச்சேன் பாரு காலத்துல. ஐயோயோ! வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் சாமி. அந்த மாரி இதுல வேண்டாம். தண்ணி போட்டு தயவு செஞ்சு பொண்டாட்டி பிள்ளைகள திட்டிடாதீங்க. ஐயோ! அப்பா முடியாது. இப்ப நீ என்ன மணக்குற நீ? நீயும் தண்ணி தானே போட்டுட்டு இருக்கிற. நீ என்ன பெரிய கரைச்சல் தண்ணி போட்டு வந்து சண்டை கட்டினாங்கற? ஆ? நீ உன்னை இருக்குது உனக்கு. தேங்காய் மாட்டேன் நார் உரிச்ச மாரி உரிச்சுட்டு உனக்கு. ஆமா. அடியே ராமத்தா, நீ பண்ற வேலைய கொஞ்சம் நீ திட்டுறியா முதல்ல? ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டிய வாச்சுட்டீங்க இப்ப. 1 தான் போயிட்டு வந்துட்டா 2 மாட்டிருச்சுது. ஒரு சில லெட்டர் போடுறானா, ஒரு ஃபோன் பண்றானா ஒண்ணுமே இல்ல. மனசு வெறுத்து போய் ஓடிப்பிட்டியா? 3 புள்ளைகள அவனே வளர்த்துட்டான் அப்டின்ட்டு. இவன் இத்தன நாள் அவன் புடிக்குதுன்னு இப்ப இவன் செலவு பண்ணிட்டு இருக்கிறான். போ. நம்மனால எதுவும் பேச இது இல்ல. ஆமாங்க. பின்ன என்னங்க நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்னு போய்க்கிட்டு இருக்காங்க. என்னத்தான் பண்றது நானு? சொல்லு. என்னதான் பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுதா என்னால? கத்தி கத்தி கூவி கூவி விக்கிறேன். யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க வெங்காயத்த. ஆ? நீ வெங்காயம் விக்கிற மாரி இருக்கிறேன்னு பாக்குறியா இல்லையா? அடப்பா! ஏன்டா? கிழவியா இருக்கிறனா? கிழவி ஆயிட்டனா? வயசான நல்ல கிழவி தான்டா ஆவாங்க. வயசாயிருச்சுன்னா 55, 60 மேல வந்து வயசாயிருச்சு கிழவி ஆவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கலவன் கிழவி ஆயிருவாங்கடா. ஏன்டா இப்படி? ஆ? இல்ல. கிழவி ஆகுறதும், வயசாகுறதும் எல்லாம் இயற்கையானதுடா. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வரும், போகும். அப்படியே நம்ம முன்னாடி போனா அவங்க பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. சரிங்க அடுத்த இதுல பார்க்கலாம். கொஞ்சம் நீங்க நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் போட்டு விடுங்க ஒருத்தராவது. பாருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் என்னுடைய முயற்சியில குட்டுவாக்க உளறிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க.